மனிதனுக்கு உறவுகள் உள்ளது. சிங்க குட்டிகள் பற்றியாய் தாழ்ச்சி அடைந்து இருக்கும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பற்றியாயிருக்கும். கர்த்தரை தேடும் மனிதனுக்கு குறைவுகள் உள்ளது. கர்த்தரை தேடும் மனிதனுக்கு குறைவுகள் உள்ளது. இல்லையே இல்லையே குறைவுகள் உள்ளது. ஆலலுயா இல்லையே இல்லையே குறைவுகள் உள்ளது. கர்த்தரை நம்பும் மனிதனுக்கு குறைவுகள் இல்லையே. நீதிமான் பாதைகள் என்றும் வெளிச்சமே. நீதிமான் பாதைகள் என்றும் வெளிச்சமே. கர்த்தரை நித்தம் நடத்துகிறார். கர்த்தரே நித்தம் நடத்துகிறார். இல்லையே இல்லையே குறைவுகள் இல்லையே. ஆலலுயா இல்லையே இல்லையே குறைவுகள் இல்லையே. கர்த்தரை நம்பும் மனிதனுக்கு குறைவுகள் இல்லையே. நன்மையும் கிருபையும் பின்தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் பின்தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம். இல்லையே இல்லையே குறைவுகள் இல்லையே. ஆலலுயா இல்லையே இல்லையே குறைவுகள் இல்லையே. கர்த்தரை நம்பும் மனிதனுக்கு குறைவுகள் இல்லையே. இரட்டிப்பான நன்மைகள் தருவார். இன்றே இப்போதே தந்திடுவார். இரட்டிப்பான நன்மைகள் தருவார். இன்றே இப்போதே தந்திடுவார். இன்றே இப்போதே தந்திடுவார். இல்லையே இல்லையே குறைவுகள் இல்லையே. ஆலலுயா இல்லையே இல்லையே குறைவுகள் இல்லையே. கர்த்தரை நம்பும் மனிதனுக்கு குறைவுகள் இல்லையே. எல்லா கருகளை உடைக்கிற கட்டுகளை அறுக்கிற காட்டா கருவை நசுக்கி கட்டுறத துடுக்கிறவங்க அன்பானவே கொடுக்கிற கட்டளை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைக்கப்படாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும் கட்டளை கேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது என்று கற்றுக் கொடுக்கிறார். நன்மையின் கிருபையும் நம்ம பின்தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம் இரட்டிப்பான நன்மைகள் தருவோம் என்று சொல்கிறார். இன்றைக்கு இப்பொழுதே தேவன் நமக்கு தரவர்கள் இருக்கிறார். இப்போது கூட முகத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். வேலையில கூட அவர்களே அப்பா அந்த செல்போன் மூலமாக அவர்களுக்கு பிள்ளைகள் அவருடைய கஷ்டத்தோடு துன்பத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். அவருடைய வியாதியோ வறுமையோ நாசம் நசமோ பட்டயமோ எதுவோ அவர்களை விட்டு கொடுக்காதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று கற்றுக் கொள்ளும். அவர் நல்லவராகவே இருக்கிறதுனால ஒருவோடு நமக்கு குறைவில்லை. அதுக்குள்ள அற்புதம் செய்கிறது. அந்த பரான ஆவி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உத்தரிக்கப்படுது. அதுக்குள்ள குறைவுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. போக்குற நல்ல சமூகத்துக்கு கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொடுக்க சபக்காரமான தூரமாக இருந்தார்கள். உலகம் முழுவதுமாக கல்வாரி ரத்தத்தை கொதிக்கிறவன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நாமத்தில் தேவ பிள்ளைகள் விவாத பிள்ளைகள் கணவரை ஆண்கள் கட்டளை அடிக்கிற மாட்டோம். கட்டளை
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற ஜீவனை நடத்தாங்க. ஆமென். இயேசுவின் ஜெயத்தோடு கம்பீரம் பரப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நடத்தாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியாக நாம் ஆண்டவரே ஜெபிப்போம். அன்பும் மகா பரிசுத்தம் இந்த நல்ல பொருளோக பிதாவே, இந்த நாளிலே தேவ செய்தியை கேட்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவர் வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறதே, அவரோடு கூட நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான ஒத்தாசர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம நேற்று தினத்தில் ஒரு 2 நாளாகவே நம்ம கண்டினியூவாக என்ன பார்க்கிறோம்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன், சமாதானத்தின் தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சமாதான காரணர், அவர் சமாதானத்தில் பிரபு என்று நாம் பார்த்து வருகிறோம் தெரியுமானது. ஆனால் அந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, ஒரு ஊழியக்காரன் எந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறானோ அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டு. அதை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த ஊழியக்காரனே அவர்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அதாவது சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுக்காக சொல்லுகிறேன். ஊழியக்காரனை வீட்டில் வந்து அலோவ் பண்ணணும். வர்றதுக்கு, பேசுகிறதுக்கு, இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். கொடுத்தாலே சமாதானம் வந்துடும். அது இல்லையா? 2வது காரியம் என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியக்காரன் வீட்டுக்குள்ளே விடும்போதே உங்களுக்கு சமாதானம் வந்துடும். ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், என்ன வைக்கிறீங்க அப்போவே சமாதானம் வந்துடும். அதே நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட நீங்கள் முற்படும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? உங்களுக்கு சமாதானத்தை நித்தியமாய் கொடுக்கும். அது இல்லையா? அந்த வீட்டில் இயேசப்பா பிறக்கணும், வார்த்தை பிறக்கணும். அவர் தினந்தோறும் பிறந்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிற கிறிஸ்துமஸ் ஒரு நாள் இல்லை, தினந்தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் அவர் பிறந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை மூலமாய் பிறக்கிறார். அல்லேலூயா. அதை பிரசவிக்கிறவங்க தான் யாருன்னா ஊழியக்காரன். வசனத்தை போய் பிரசவிக்கம் பண்ணினே வரான் பாருங்க, குழந்தை பெற்றுக்கினே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்ப்ப வேதனைப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி வசனத்தை எங்காவது போய் கொட்டிட்டு வந்துடணும்னு எண்ணணும். அப்படிப்பட்டதான் ஊழியக்காரன். அப்போ ஒவ்வொரு வீட்லையும் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வீட்டில் இயேசு பிறக்கிறார் தெரியுமானது. அப்போது அந்த வீட்டில் என்ன இருக்கு? சமாதானம். அடுத்தது என்ன சொன்ன? 3வது காரியமா, அந்த வசனத்தை கைகளிலே ஏந்தணும். சிமியோன் இயேசுவை கரங்களிலே ஏந்தி கொண்டு தீர்க்கதரிசி உரைத்தது போல, இன்னைக்கு வார்த்தையான தேவனை நீங்கள் கரங்களை என்ன செய்யணும்? ஏந்தணும். நல்லா பைபிள் என்ன செய்யணும்? நல்லா வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது காரியம் என்ன பார்த்தோம்? விசுவாசம், உண்மை. ஆண்டிடத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை விட்டு பின்மாறவும் போகவே கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டு பவுல் சொல்லுகிறார், ஊழியக்காரர் சொல்லுகிறார், பசியோ நாசமோசமோ பட்டயமோ நிர்வாணமோ எதுவுமே என் தேவனுடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அந்த ஒரு முடிவுக்கு வந்துடணும். அல்லேலூயா. அப்போ அந்த வீட்டில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அந்த வீட்டை விட்டு சமாதானம் போகவே போகாது. இன்னும் ஒரு சில காரியங்களை நான் பார்த்து இன்னைக்கு முடிக்கலான்னு நினைக்கிறேன். இயேசு நமக்கு மத்தியில் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் இயேசு எப்பவும் நம்ம மத்தியில் இருந்து கொண்டே இருக்கணும். இடைவிடாமல் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்தி சந்தி மத்தியான வரையில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது.
அப்போ நல்லா கேட்டுங்க, இயேசு எங்க இருக்கணும்? நமக்கு நடுவில் இருக்கணும் பிரியமானவர்களே. நீங்க வேத புத்தகத்துல பார்த்தீங்கன்னாக்கா யோவான் புத்தகம் 20வது அதிகாரம், யோவான் புத்தகம் 20வது அதிகாரத்துல 19 வாசிக்கிறேன் கேளுங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பயந்துன்னு உள்ள போய் பூந்துருக்கிறாங்க, கதவு பூட்டிக்கிறாங்க. ஆனா அவங்க நடுவில் இயேசு, அவர் அந்த உயிர்த்த அந்த இயேசு என்ன செய்யறாரு? நடுவில் வந்து நிற்கிறார். அவர் வந்த உடனே என்ன சொல்றாரு? வாயிலிருந்து என்ன புறப்படுது பாருங்க, வார்த்தை பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இது வரைக்கும் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் வந்து கதவு தட்டுவாங்களோ தெரியலையே என்று அவங்க பயந்துன்னு இருக்கிறாங்க. 20 நாட்கள், அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை பிடிச்சின்னு போன அதே ஆட்கள் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு ஆண்டவருக்கு இருந்து சீஷர்கள் பிடிக்க வருவாங்க. அந்த பயத்தோடு கூட என்ன செய்யறாங்க? அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. சமாதானமே இல்லை வாழ்க்கையில. ஆனா இயேசு வந்து நடுவில் நின்றவனே வார்த்தை சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன உண்டாவதாக? சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. சொல்லிட்டு அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளின் விழாவையும் அவர்கள் காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பார்த்தீங்களா? அல்லேலூயா. பார்த்தவொடனே அவங்களுக்கு என்ன வந்துச்சு? சந்தோஷம் வந்துச்சு. இப்படி மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? நான் அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் ஆண்டவர். ஒரு நல்ல சொல்லியிருந்தான். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16வது வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றார். அதுக்கு அவள் திரும்பி பார்த்து ரபு என்றார். அதுக்கு போதகரே என்ற அர்த்தம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே. அல்லேலூயா. எங்க நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகதலேனா மரியாள் போய் அந்த அந்த கல்லறையை பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு நிம்மதியே இல்லை, பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர்களுக்கு சொன்னவைகளும் சீஷர்களுக்கு அறிவித்தார்கள். வாரத்து முதல் அன்றைய தினம் சாயங்கால சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்கள் பயந்ததினால் கதவுகளை பூட்டி கொண்டிருக்கையில், இவங்க சொன்ன உடனே என்ன நடக்குதுங்க? பயந்து போய் உள்ள இருக்கிறாங்க. ஆனா அங்க இயேசு வந்து என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பாருங்க, அதை மாத்திரம் சொல்லல, சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குற? பரிசுத்த ஆவியை கொடுக்குற. நீ புறப்பட்டு போ, பயப்படாத. ஏன் பயப்படுறான்ற? அப்போ பாருங்க, ஏசப்பா பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் தான் எங்கேயுமே கூடி கூடி ஜெபிக்கணும், கூடி கூடி துதிக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு 2வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 32வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். நீங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய நாமத்தை எவன் தொழுது கொள்கிறாரோ, எந்த இடத்துல கூடி 2 பேர் வந்து அவரை தொழுது கொள்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன உண்டு? அல்லேலூயா, சந்தோஷம் சமாதானம் தான். அவர் ரட்சிக்கப்படுவான், பாதுகாத்து கொள்ளப்படுவான். ஏன்னா தேவ பிரசனம் அந்த இடத்துல வந்துடும், பாதுகாப்பு வந்துடும் அந்த இடத்துல. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் கூட ஒரு வசனம் வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, 2வது அதிகாரத்தில் பாருங்க, 21வது வசனம். அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவனை ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். எப்போ? யோவேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டதை இங்க என்ன செய்யறாங்க? நினைவு கூறுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு ஊழியம் செய்யும் போது இப்படியான காரியங்களை அவர் என்ன செய்யறாங்க? சொல்றாரு இல்லையா? அப்போஸ்தலர் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதே மாதிரி ரோமர் புத்தகத்தில் கூட இருக்கும். பவுல் எழுதும் போது இப்படியா எழுதுவார். ரோமர் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப கர்த்தருடைய நாமத்தை யார் தொழுது கொள்கிறானோ அவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு சமாதானம் வந்துடும், அவனுக்கு சந்தோஷம் வந்துடும். எதை குறித்து அவன் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா கூடவே ஒரு ரட்சகர் இருந்து கொண்டே இருப்பார். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கஷ்டம், துன்பம், வேதனை எல்லாம் மாறி போய் இதை ஏசாயா எழுதுவார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 35வது அதிகாரத்தில் வரும். ஏசாயாத்துக்கு 35 10வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் காப்பாற்றப்பட்டவர்கள் அர்த்தம். மீட்கப்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அவங்க பாட்டு எப்படி இருக்குன்னா, ஆனந்தமாக என்ன காப்பாத்திட்டார, அல்லேலூயா. திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பவர்கள் அவளை விட்டு ஓடி. அல்லேலூயா. அப்போ சந்தோஷம் சமாதானம் எப்போ வரும்? ஆண்டவரை துதிக்கும் போது வரும். மீட்கப்பட்ட ஆனந்த களிப்புடன் பாடி அவரை பாடுங்கன்ற. பூமியின் குடியில் எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை புது பாட்டு பாடி அவரை துதிச்சு கொண்டே இருக்கும்போது எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் உங்களுக்கு வழி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், காப்பாற்றப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வருவாங்க? சீயோனுக்கே வந்துருவாங்க, பரலோகத்துக்கே வந்துருவாங்க. நித்தியமான மகிழ்ச்சி அவங்க வாழ்க்கையில உண்டு. சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பெல்லாம் அவங்களை விட்டு என்ன செய்யும்? ஓடி போயிடும், கிட்ட கூட வராது. இது ஒரு வழி. அல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும். செஞ்சாதான் நம்ம இயேசு ஏத்துக்கினே வாயில சொல்றது மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. இத்தனை காரியத்தை செய்ய வேண்டி இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. 4வது காரியம் சொல்றோம் பாருங்க. அவருடைய ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யறோம்? பரலோகத்தில் உள்ள வீடு பூலோகத்திலும் ஒன்னாக்குறார். ஆனால் தான் அந்த சமாதானம். இயேசு சிந்தின ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? அல்லேலூயா. நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உண்டான ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம். அல்லேலூயா. இயேசு ஏத்துக்கினா என்ன நடக்கும்னா இப்படிலாம் நடக்கும். அவருடைய ரத்தம் என்ன செய்யும்? அவங்க சிறுவை சிறந்து செய்து வந்த அனைத்து பாவங்களையும் அவர் கழுவி பரிசுத்தமாக்கிடுவார். இப்ப பரிசுத்தமானவொடனே நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, இருக்கிறது நம்ம பூமியில தான் இருக்கிறீங்க. ஆனா பரலோகத்தில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி தான். தேவத்துவத்தில் எப்படி இயேசுவோடு இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் இயேசுவோடு கூட இருக்கிறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த உலகத்தில் செஞ்ச அத்தனை பாவத்தை மன்னிச்சிட்டார். எல்லாத்தையும் கழுவி சுத்தமாகிட்டார். டெட்டால் போட்டு கழுவிட்டார். ஒரு அளவு சொன்னீங்களா? அந்த தீட்டுக்கு உண்டான வழியே இல்லை. அல்லேலூயா. பெரும்பாலான ஸ்திரீ ஏன் அவரை தோரத்துக்கு பின்னால் வந்தானா? தோரத்துக்கு பயந்து வந்து வஸ்திரத்தை ஏன் தொட்டானா? அல்லேலூயா. அவர் தீட்டுப்பட்டுக்கிறா பெரும்பாலான ஸ்திரீ. இப்ப நமக்கு இல்லை. நம்ம ஏற்று நம்முடைய தீட்டெல்லாம் எடுத்தார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றான் 32வது அதிகாரத்தில் நினைக்கிறேன். அதில் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 5வது வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தே என் மீறுதல்களை. சங்கீதம் 32 5வது வசனம். என் மீறுதலை கர்த்தர் அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். அல்லேலூயா. நம்ம பாவத்தை நம்ம இயேசப்பா நீ எனக்குள்ள வந்துருங்க ஆண்டவரே ஏத்துக்கிறீங்க பாருங்க. அது ஏத்துக்க போதே உங்களை பரிசுத்தப்படுத்திடுவார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவ தோஷம் பாருங்க, தீட்டு அதை எடுத்துக்கொண்டு வரல இல்லைங்களா? வசனம் சொல்லுது. இதுக்கு என்னென்னமோ தோஷம் சொல்றாங்க. செவ்வாய் தோஷம், நாக தோஷம், அதெல்லாம் ஒரு தோஷமும் கிடையாது. ஒரே தோஷம், பாவம் தான் நமக்கு தோஷம். ஏசப்பா கிட்ட நெருங்க விடாம பண்றது தோஷம் எதுனா பாவ தோஷம் தான். அல்லேலூயா. அந்த பாவ தோஷத்தை நீக்கிற உடனே பரலோகத்தில் உள்ளவர்களே நம்மள என்ன ஆக்கிறார்? ஒன்று ஆக்கிறார். இது எதுல கிடைக்குதுன்னா அவருடைய ரத்தத்தினால நமக்கு கிடைக்குது.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எங்க பார்க்கலாம்னா கொலோசியர் புத்தகம் எடுத்து 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, பாருங்க, ஏசப்பா சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி நமக்கு என்ன கிடைக்குது? சமாதானம் கிடைக்குது. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவருக்கு முன்பாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும் அவருக்கு பிரியமாயிட்டு, அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. எப்படி தேவதூதர்களை அவரை மூவ் பண்ணினே இருக்கிறார கூட்டவே இருந்து, அதே போல அவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளே அவர் கூட சேர்த்துக்கிறார். நம்மள அவர் ஒன்றாயிரும், பிள்ளைகளா மாறிடும். இது வரைக்கும் அந்நியராக இருக்கிறோம். பாவ தோஷம் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்நியராக இருக்கிறோம். அந்த பாவ தோஷ ரத்தத்தினால கழுவப்பட்ட உடனே பரலோகத்தில் உள்ளவையில் பூலோகத்தில் ஒன்றாக்கிறார். இப்படி ஆக்கி அவரோட வச்சுக்கணும். அவர் பிரியமா இருக்கிறார். அவர் சிறு சிறு ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி முதல் சமாதானத்தை கொடுத்துறாரு. 2வது, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும் அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. அவ்வளோ பிரியப்படுறார். ஒரு ஆத்மா அவர் ஏற்றுக்கொள்ளும் போது இப்படிலாம் பண்ணி அவங்களை நம்ம கூட சேர்த்துக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. பிரியமான அப்போ எதில் இருக்குது? அவர் நடுவில் இருக்கணும். பிரியமான அதுக்குத்தான் நம்ம எங்கே வரோம்? சபைக்கு வரும். வீட்டில் இருந்தால் எங்கே 2-3 பேர்ன்ற ஒரு இடத்துல சொல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு புத்தகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பதினெட்டாவது அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்க. ஏனெனில் 2 பேராவது சொல்ல பாருங்க. ஏனெனில் மத்தேயு புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன். அப்போ ஏசப்பா நம்ம ஒருத்தர் மீட் பண்ணுறோன்னு வச்சுங்க. அவங்ககிட்ட மீட் பண்ணும்போது, அவங்க சந்திக்கும் போது அவங்ககிட்ட நம்ம இயேசை பற்றி சொல்கிறோம் பாருங்க. சொல்லி கொண்டு போது அங்கே வந்துடுற சொல்லிக்கும் போது இல்லை, அவரை பற்றி நம்ம பேசுகிற பாருங்க. 2 பேரும் உட்கார்ந்து அப்படி இப்படின்னு பேசுகிற மாதிரி இயேசுவை பற்றி அதை கேட்குறாங்க பாருங்க. அவங்க நடுவில் என்ன செய்கிற? ஆண்டவர் வந்துடுற. அதனால தான் கூடி ஜெபிக்க சொல்கிறார். தனி ஜெபம் வேற. அல்லேலூயா. 2 பேர் 3 பேர் கூற இடம் தான் எது? சபை. சபைனாக்கா கிறிஸ்டின் மாத்திரம் சொல்றது சபை கிடையாது. ஒரு 2 பேர் கூடினாலே சொல்லுவோம் தெரியுங்களா, என்ன சபையா கூட்டிட்டீங்கன்னு. அல்லேலூயா. அப்படியே சபை நான் கூடுகை. எங்க அவர் நிமித்தமாக கூடுகிறோம் அங்கே நடுவில் வந்துருவாங்க. ஆனால் தான் சொல்றாரு எபிரேயர் புத்தகத்தில் 10வது அதிகாரம் எடுங்களேன். எபிரேயர் புத்தகம் வசனத்தை நீங்கள் குறித்து வச்சு அப்புறம் வாசிங்க. 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடு வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், அல்லேலூயா, மற்றவங்க விட்டுடாம நம்ம விட்டுறாதீங்கன்ற, விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். நாளானது சமீபிக்கிறது எவ்வளவாய் பார்க்கிறீங்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுவார். அவருடைய பிள்ளைங்களை எல்லாம் கூட்டி சேர்க்கறதுக்கு தேவதூதன்கிட்ட சொல்லுவார். அவன் தேவதூதன் என்ன செய்வான்? பூமியில் தலைமுறை மட்டும் உள்ள எல்லா ஆட்களும் அவரால் முத்திரை போடப்பட்ட அத்தனை பேர் என்ன செய்வார்? கூட்டி சேர்ப்போம். அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுவோட இருக்கிறோமா இல்லையான்றது நம்ம அப்பப்போ உறுதிப்படுத்திக்கினே இருக்கணும். ஒரு அல்லத்துல ஏன்னா தெளிக்கப்படும் ரத்தம். ஆனால் தான் வீட்டில் என்ன செய்யணும்? டெய்லி ரத்தத்தை தெளிக்கணும். புரிய மாட்டோம். எந்த சாத்தனம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது. வெறும் தண்ணீர் எடுங்க. ஏசப்பா ரத்தமாக மாற்றி கொடுங்க. விசுவாசத்தோட கேளுங்க. வீடு ஃபுல்லாக டெய்லி தெரியும். எந்த கொள்ளை நோய்களோ எந்த சங்காரக்காரனோ வரமாட்டேன். ஏன்னா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளாய் நிலைவாசலை தெளிக்கும் போது எந்த சங்கரங்களுள்ள நுழைய மாட்டோம். வசனம் சொல்லுது அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட ரத்தம். பழைய ஏற்பாட்டிலே இருக்குது
அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டிலே இருக்குது பிரியமான. பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை. நீங்கள் யாத்திரா புத்தகத்தில் 12வது அதிகாரம் நினைக்கிறேன். யாத்திரா 12வது அதிகாரத்தில் பாருங்க. 7வது வசனம் வச்சுக்கிறேன். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து. அல்லையா, என்ன செய்யணுமா? இயேசு ரத்தத்தை அவங்க வீட்டு நிலைவாசகம் தெளிங்க. தண்ணீரை ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, தெளிங்கன்றார். அதுலேயே நீங்கள் இன்னொரு வசனம் கூட இருக்குது பாருங்க. 13வது வசனம் வசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். அல்லையா, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அதாவது இயேசுவை எதிர்க்கிறவர்களுக்கு வாதையை கொண்டு வருவாரோம், வியாதியை கொண்டு வருவாரோம். அந்த வாதை ஆட்டுக்குட்டிய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள என்ன செய்யாது, அந்த சங்கரக்கல்ல உள்ள நுழைய மாட்டான். அதுக்கு தான் தெளிக்கணும் இயேசுவின் ரத்தத்தை. இயேசு ரத்தம் அவ்வளோ மகத்துவமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. அது இல்லையா? நீங்கள் அதில் இன்னொரு வசனம் 23 வாசிச்சு பாருங்க. கர்த்தர் எகிப்தை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டங்களில் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தம் காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசல் படிய விலைக்கு கடந்து போவார். அவன் வீட்டுக்குள்ள நம்மளை பிரச்சனை பண்ண மாட்டான். அல்லையா, யாரு? சங்காரக்காரன், சாசி. அல்லையா, அப்போ அவனை அலோ பண்றாருன்னா யாரு? அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த சாத்தான வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா வாதம் கூடாது அணுகாதுன்னு சொல்லி வச்சுக்கிறார். அவன் போக மாட்டான், கிட்ட வரமாட்டான். ஆனால் மேல் சட்டம்னா எதுங்க? வீட்டில் இருக்கிற மேல் சட்டத்தில் நீங்கள் டெய்லி தண்ணி தெளிங்க. அதே நேரத்தில் உங்கள் இருதயத்தின் வாசலிலும் கல்வார் ரத்தத்தை தெளிங்க. இருதயத்தின் வாசல் நின்று நான் கதவை தட்டுகிறேன்னு சொல்கிறாரு. முழுமையாக அவர் ஏற்றுக்குன்னு இயேசுவே உடைய ரத்தத்தை எனக்கு கொடுங்கான்னு சொல்லிட்டு வீடுக்குள்ளே தெரிச்சுப்பாரு. எந்த சாத்தான உள்ள வீட்டுக்குள்ளே வர்றாரு. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதுன்னு வாங்க சிலர். 1 பேதுரு புத்தகத்தில் எடுங்க, 1வது அதிகாரம் நினைக்கிறேன். அது இல்லையா? அது 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரத்தில் அது இல்லையா 2வது வசனம் வாசிக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவர் பரிசுத்தமாவதாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். பார்த்தீங்களா? யார சொல்றாரு? யாருக்கு எழுதுறாரு லெட்டரு? அவங்க எழுதுறாரு பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நம்மளாம் யாரு? பரதேசிகள். பரதேசின் வீட்டில் ஊரை திட்டுவாங்க, அது வேற. பரதேசி மௌனேன்னுவாங்க. பரதேசினா என்ன அர்த்தம்னா பரத்துக்கு உரிய வாசிகள் அர்த்தம். பரத்து தேசத்துக்கு உரியவர்கள் அர்த்தம். ஒரு அளவுக்கு இல்லைங்களா? அது தெரியாமல் பரதேசிவாங்க. அது இல்லையா? கிறிஸ்துவ அத்தனை பேர் பரதேசிங்க தான். நல்லா கேட்டுங்க. அங்கே சொல்ல பாருங்க, நான் சொல்ல பிதாவாகிய தேவனுக்கு முன்வரிப்படியே ஆவியானவர் பரிசுத்தமாக்குறதுனாலே கீழ்ப்படிதல். முதல்ல கீழ்ப்படிதலுக்கும். நம்மளாம் பரதேசி யாரு? அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அப்படியே டிட்டவாக நம்ம கீழ்ப்படினாது. அல்லையா? கீழ்ப்படிதலுக்கும். அதுக்கு மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதல். இல்லையா? ஆண்டு பாருங்க எவ்வளோ உரிமை கொடுக்கும். கர்த்தருக்கு தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதா. எல்லாரும் தெரிவிக்க முடியாது. அல்ல இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனோ, அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவன் எவனுமே அந்த தண்ணீரை ரத்தமாக்கி வீட்டில் தெரிச்சிக்க முடியாது. அந்த அதிகாரம் கிடையாது. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவனோ அவன் தான் அதை தெரிக்கிறான். அல்ல இல்லையா? அந்த உரிமையை அவர் கொடுக்குறார். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுகிறது. அதில் இன்னொரு வசனம் கூட இருக்குது பாருங்க. 19 வசனம். 19 வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ நம்ம யாரு? அந்த இயேசப்பா ரத்தத்தினால தான் இன்னைக்கு நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்?
இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு பரலோகத்துக்கும் பூமிக்கும் நம்ம என்ன போல பூலோகத்தில் உள்ளவர்களும் ஒருமனப்படுற மாதிரி ஒரு குற்றமற்ற உணர்வோடு கூட நாம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசப்பா, நீங்க ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரே, நான் இனி அதை என்ன செய்ய மாட்டேன், அழுக்காக்குறதுக்கு நான் விட மாட்டேன். அதான் தினந்தோறும் என்ன செய்யும், பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா பாவ அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் என்று 1 யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம். முதல் அதிகாரம். அல்லேலூயா. அது 7வது வருஷத்துக்கு 9வது வருஷத்துக்கு வரும். அப்போ நம்ம பாவத்தை அறிக்கையிட்டா எல்லா பாவ அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் ஒன்றாகும்போது அங்கே சமாதானம் வருதுனாக்கா ஆண்டவரே அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் நமக்கே வைக்கிறார். உன்னதத்தின் சமாதானத்தை தான் நமக்கு கொடுக்குறார். யோவான் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கணும். யோவான் புத்தகம் 14 அதில் 27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருங்க. நான் உன்னதத்தின் சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன். இல்லையா? எதை பற்றி கலங்காத, பயப்படாத. உனக்கு சமாதானம், நித்திய சமாதானம். என்ன சமாதானம்? உலகம் கொடுக்கிறபடியான அற்ப சமாதானம் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் கொடுக்கிறாரு நித்திய சமாதானம். ஒரு சிற்றின்பம் வர்ற சமாதானம் சிற்றின்ப சமாதானம் அல்ல. என்றென்றும் சமாதானத்தோடு இருப்பீங்க. நித்திய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருப்பது. சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அல்லேலூயா. சந்தோஷம் மகிழ்ச்சி யாருக்குன்னா, இன்னைக்கு நான் சொல்லப்பட்ட அந்த 7 காரியத்தை செய்கிறவர்களுக்கு தான் சமாதானம் சந்தோஷம் உண்டு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒன்றுத்துக்கு முதல்வார் நம்ம எப்படி கிரியை நடப்பீங்க. அல்லேலூயா. என்னென்ன கிரியை நான் சொல்லணும், அத்தனை காரியத்தை நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. அதாவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வீட்டில் இது வரைக்கும் அப்படி நான் எந்த ஊழியக்காரனா வீட்டில் கூப்பிட்டதில்லைன்னு சொன்னால் வீட்டில் கூப்பிடுங்க. எங்கள் வீட்டில் சொல்லுங்க, ஐயா இயேசுடைய சத்தியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. சமாதானம் வந்துடும். ஒரு அல்லது இல்லைங்களா, அந்த வீட்டில் அவங்க சொல்கிற அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள இருதயத்தில் போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இயேசு பிறக்கட்டும், சமாதானம் வந்துடும். அல்லேலூயா. அதை என்ன செய்யுங்க, டெய்லி வேதத்தை கரங்களில் ஏந்துங்க. இரவு பகலெல்லாம் நல்ல வேதத்தை வாசிக்க கையில் கரத்தை வைத்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு சமாதானம் வந்துடும். ஒரு அல்லது இல்லைங்களா, அதே மாதிரி அதை வாசித்த பிறகு அவருக்கு எப்படி இருங்க, உண்மையாக இருங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தூக்கி போடுங்க. அவரை மாத்திரமே தொழுது கொள்ளுங்க. துதியும் கனமும் ஸ்தோத்திரம் அவருக்கு மாத்திரமே செலுத்துவேன். நான் வேற யாருக்கே நாவலால துதி ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டேன்னு ஒரு முடிவெடுங்க. விசுவாசமாக இருங்க, உண்மையாக இருங்க. கர்த்தருக்கு சமாதானம் வந்துடும். ஒரு அல்ல துதிங்களா, எப்பவும் துதிச்சு கொண்டே இருங்க. வேலை செய்யும் போது துதிங்க. எப்பவும் கூடவே இருப்பார், நடுவில் இருப்பார். வேலை செய்யும் போது, படுக்க போகும்போது, தூங்குற வரைக்கும் துதிச்சிக்கினே தூங்குங்க. ஒரு அல்ல துதிங்களா, எப்பவும் இயேசுப்பா அவங்க நடுவில் இருப்பார். எந்த தீங்கும் அணுகாது. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலை பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பறக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதே. உன் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தலாம். ஆனால் உன் பக்கத்தில் விழ ஒன்றுமே உனக்கு சேதம் வராது. காரணம் உன் நடுவில் நான் இருப்பேன். ஒரு அல்ல தெரியுங்களா, அதாங்க அந்த சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும் பிரியமானதில்லை. அதுக்கு அடுத்தது அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுவீங்க. அவர் உங்களை பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றிக்கணும். நீங்கள் பூலோகத்துக்குரியவர்கள் போல் நீங்கள் மற்றவங்க மாதிரி எந்த சிந்தனையும் உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. எதை பற்றி கவலைப்பட தேவை. எல்லாம் இயேசு பார்த்துக்குவார். எப்படி தேவ தூதரில் அவர் கூட இருக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களை கூடவே வச்சுருப்பார். உங்களை விட்டு அப்படி இப்படி விலக மாட்டார். நீங்கள் போகும்போதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வருவார், பின்னாடி தேவ தூதர் வருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் தேவ தூதரோடு இருக்கிறாங்க, நம்ம கூட இருப்பார். அதாங்க இருக்குது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு என்ன சமாதானம் கிடைக்கும்? பரலோகத்தின் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரீங்க. என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து சென்றிருக்கிறேன்ற இந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசை. அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, இந்த நாளிலே
எங்களுக்கு நடுவில் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் இருக்கணும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கு 2-3 பேர் என் நாமத்தினால கூடிய நடுவில் இருப்பேன்னு சொன்னீங்களே, உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவி பரலோகத்து உரியவர்களும் தேவத்துதலும் இதை பூலோகத்தில் இருக்கிற எங்களையும் நீங்கள் ஒப்புரவாக்கணும். அவர்களுக்கு கிடைக்கிற அதே சமாதானம், தேவ தூதல் கிடைக்கிற அதே சமாதானம் எங்களுக்கும் வேணும். அப்படியா செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியான ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.